உன் ஃப்ரெண்ட் ஸ்ரீகாந்த் இந்த ஃபோனோட லான்ச் இட்டலி போயிருக்கான், நீ போலியா? நீ வேண்டான்னு சொன்ன. நான் வேண்டான்னு சொன்னேன். ஆமா. ஸோ ரியல்மி GT6 லான்ச் நீங்கள் பார்த்தீங்கன்னா இட்டலியில் வச்சுருந்தாங்க. ஆப்வியஸ்லி ரியல்மி GT சீரிஸோட கம்பேக்கில் இந்த GT6 வந்து ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஃபோனுங்க. $40,000 ஒரு ஆசமான ஃபிளாக்ஷிப் ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்கன்னு அவங்களுக்கு தோணுது. ஆனால் உண்மையாக அப்படி இருக்கா இல்லையான்னு இன்னைக்கு அன்பாக்ஸ் பண்ணி Trakin Tech தமிழில் சொல்லிடுவோம். சரி, இதான் ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா என் பேர் ர்ஷாத். அஃப்கோர்ஸ் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது Trakin Tech தமிழ். ஆரம்பிக்கலாமா? பாக்ஸ் பேக்கேஜிங்கில் மொட்டையாக ஏஐன்னு போட்டிருக்காங்க. ஏஐ ஃபீச்சர்ஸ் கொடுக்கவும் செஞ்சுருக்காங்க. வில் டாக் அபவுட் தட். பட் பிளாக் பாக்ஸ், எல்லோ டெக்ஸ்ட், டிபிக்கல் ரியல்மி தான். அண்ட் கீழே நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னொரு பொட்டி கொடுத்துருக்காங்க. அதுலேயும் மேக் இட் ரியல்னு போட்டிருக்காங்க. அண்ட் அதுக்குள்ளே நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எக்கச்சக்கமான மேட்டர் இருக்குது. ஓகே, சேஃப்டி கைட், குவிக் ஸ்டார்ட் கைட், சிம் டூல், அந்த ப்ரொடெக்ஷன், போர்ட் ப்ரொடெக்ஷன் ஸ்டிக்கர்ஸ் இருக்கும்ல அது, அப்புறம் இந்த கேஸ், நல்ல குவாலிட்டியான கேஸ் கொடுத்துருக்காங்க எப்போவுமே ரியல்மி. அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரிய கேமரா மாடியூலும் கொடுத்துருக்காங்க. GT6 இதே மாதிரி தான் இருந்தது, சேம். அண்ட் த சேம் திங் இஸ் ஹியர் as well. டிசைனில் ஏதாச்சும் டிஃப்ரென்ஸ் இருக்கான்னு பார்த்துடலாம். பட் அதுக்கு முன்னாடி let's take a look at what you get inside the box. ஒரு 120 watt சார்ஜர் உங்களுக்கு பாக்ஸில் கொடுத்துறாங்க. ஆனால் டைப் A to type C கேபிள் தான் சப்போர்ட் கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ that's that. Alright, எல்லாத்தையும் சைடில் வச்சுக்கோம். Alright, let's take a look at the phone. என்னடா இது, சேம் GT60 மாதிரி இருக்கு பார்க்கறதுக்கு. டிஃப்ரென்ஸ்லாம் எதுவுமே இல்லை சுத்தமாக. டிசைனில் கொஞ்சம் வைடாக இருக்குது GT60 கம்பேரிசனில். ஆனால் GT6 நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃப்ளாஷியான டிசைன் தான். கம்ப்ளீட் கிளாஸ் பேக் கொடுத்துருக்காங்க. GT60 பிளாஸ்டிக் கொடுத்துருக்காங்க. அதுதான் மெயினான டிஃப்ரென்ஸு. ஸோ குவாலிட்டி, கிளாஸில் என்ன ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலை அவங்க. ஸோ பின்னாடி கிளாஸில் என்ன ப்ரொடெக்ஷன் இருக்குன்னு தெரியாது. பட் முன்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கார்னிங் வரல கிளாஸ் விக்டஸ் 2 ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ குவிக்லி இதை பண்ணி பார்த்துருவோம். நத்திங், இட்ஸ் ஆல் ஃபைன். இதையும் பண்ணிடுவோம். இட்ஸ் கிளாஸ் கேன் பிரேக். ஓகே, ஃபைன், நோ ப்ராப்ளம். இந்த கேஸ் போட்டு பார்த்துலாமா? நீங்கள் கிளாஸை ப்ரொடெக்ட் பண்ண விரும்புறீங்கன்னா, எங்களை மாதிரி ட்ராப் பண்ண விரும்பலைன்னா கண்டிப்பாக கேஸை போட்டுக்கோங்க. அண்ட் கேஸை போட்டு பார்த்ததுக்கப்புறம் கேஸ் ஃபிட்டிங் ஒரு மாதிரி வியர்டாக இருக்குது ஆக்சுவலி. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏன்னா இதில் வந்து ஒரு பெரிய லிப்பு கொடுத்துருக்காங்க. அண்ட் இட்ஸ் கைண்ட் ஆஃப் வியர்ட், பட் ஸ்டில் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. ஆல்ரைட், டிசைனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வைடாக இருக்குது ஃபோன். வெயிட் கூட செக் பண்ணி பார்த்துலாம். ஆக்சுவலி லைட்டாக தான் இருக்குது, அவ்வளோ ஹெவியெல்லாம் இல்லை. ஐ திங்க் அரௌண்ட் 200 grams கீழே தான் இருக்கணும். நோ, இட்ஸ் ஆக்சுவலி 201.7 gramsங்க. கையில் பிடிக்கிறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது, நல்லா பாட்டமாக இருக்குது, நோ ப்ராப்ளம். பட் சைடில் வந்து பிளாஸ்டிக் ஃப்ரேம் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி மெட்டல் கொடுத்துருந்தா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும். அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா போர்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் மேலே வந்து இன்ஃபினிட் பிளாஸ்டர் கொடுத்துருக்காங்க. அதுக்கு பக்கத்துலேயே ஒரு மைக் இருக்குது. ஆக்சுவலி மைக் இருக்குது, ஸ்பீக்கர் கிரில்லும் கொடுத்துருக்காங்க. அண்ட் கீழே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு டைப் C 2.0 போட்டு தான். அது பக்கத்துலேயே சிம் கார்ட் ட்ரே இருக்குது, மைக் இருக்குது, இன்னொரு ஸ்பீக்கர் கிரில் கொடுத்துருக்காங்க. இந்த பக்கத்தில் பவர் பட்டன், மேலே வால்யூம் ராக்கர். தட்ஸ் இட். குவிக்லி இந்த சிம் ட்ரேவை திறந்து பார்த்துடுவோம். ஆல்ரைட், உங்களுக்கு சிம் கார்ட் ட்ரேல வந்து உங்களுக்கு டூவல் நானோ சிம் கார்ட் சப்போர்ட் தான் கொடுத்துருக்காங்க. மெமரி கார்டு சப்போர்ட் இல்லை. டிசைனை பொறுத்த வரைக்கும் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது சில்வர் கலரில். பட் இந்த கிளாசி ஃபினிஷ் தான் ரொம்ப அதிகமாக ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் பிடிக்குதுங்க. IP ரேட்டிங் ஏதாச்சும் இருக்கான்னு கேட்டிங்கன்னா IP65 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க, which is nice. டிசைனுக்கு ஒரு 8/10 கொடுக்கலாம், பிரச்சனை இல்லை. பை தி வே, ரியல்மி GT6 டிஸ்பிளே பற்றி பேசுறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஃபர்ஸ்ட் டைம் சேனல் வந்திருக்கீங்கன்னா, ஏன்னா உங்கள் சப்போர்ட், உங்கள் ஆதரவு எங்களுக்கு ரொம்ப முக்கியம். அண்ட் we're trying to hit 1 million soon. வெறும் 2,70,000 சப்ஸ்கிரைபர்ஸ் ரிமைனிங். உங்கள் சப்போர்ட் தேவை, ப்ளீஸ். சரி, டிஸ்பிளே பற்றி பேசுவோமா? டிஸ்பிளே வந்து உங்களுக்கு ஒரு பெரிய லார்ஜ் கர்வ்ட் 6.78 inch டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அண்ட் இது வந்து ஒரு AMOLED பேனல், 120 Hz refresh rate பேனல். பட் LTPO இருக்கிறதுனால உங்களுக்கு 1 Hz to 120 Hz refresh rate கொடுத்துருக்காங்க. Xiaomi 14 Civiல LTPO இல்லை, இதில் LTPO இருக்குது, which is very nice. அது மட்டும் இல்லைங்க, PWM dimming உங்களுக்கு கொடுத்துருக்காங்க 2160 Hz. ஸோ லோ லைட்டில் ஸ்க்ரீன் ஃப்ளிக்கர் ஆகாது அண்ட் உங்கள் கண்ணுக்கு பிரச்சனை வராது, which is very very good. பெசல்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்லிம்மாக கொடுத்துருக்காங்க, மேலே சின்ன பஞ்ச் ஹோலும் இருக்குது. அண்ட் ஓவராலாக டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் ஒரு சூப்பரான டிஸ்பிளேங்க. அது மட்டும் இல்ல, 6000 nits பீக் பிரைட்னஸ் வேற இருக்கு. ஆனா அந்த 6000 nits 1% விண்டோல தான் உங்களுக்கு தெரியும் HDR வீடியோ பார்க்கும்போது. உண்மையா சொல்லணும்னா HDR வீடியோல அவ்வளவு பெருசா ஒன்றும் எங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியல கம்பேர்ட் டு Xiaomi 14 Civi. அது மட்டும் இல்ல, HDR சப்போர்ட் வெறும் யூடியூப்ல தான் கொடுத்துருக்காங்க. நெட்ஃபிளிக்ஸ்ல கொடுத்திருந்தா பெட்டரா இருந்திருக்கும், அதுவும் இல்லை இதுல. ஸோ ஒரு பிரீமியமான ஃபிளாக்ஷிப் கில்லர் டிவைஸ்ல HDR சப்போர்ட் கொடுக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். Realme has not done that. Hopefully ஒரு OTA அப்டேட் வச்சு அதை ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க, ஃபிங்கர்ஸ் கிராஸ்ட். சரி, டிஸ்பிளேயோட கலர்ஸ் எப்படி இருக்குன்னு கேட்டீங்க
கேட்டிங்கன்னா கொஞ்சம் ஓவர் சேச்சுரேட்டடாக இருக்குங்க. இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கலாம், கொஞ்சம் நேச்சுரலாக இருந்திருக்கலாம். பட் அந்த மாதிரி இல்லை, ஓவர் சேச்சுரேட்டடாக ரொம்ப பஞ்சியாக இருக்குது கலர்ஸ். உங்களுக்கு அந்த மாதிரி கலர்ஸ் பிடிக்கும்னா இட்ஸ் ஓகே. அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹாப்டிக் ஃபீட்பேக் வந்து சூப்பராக இருக்குது. ஓப்போட ஹாப்டிக்ஸ் வந்து ரியல்மிலையும் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் வைப்ரேஷன் மோட்டர் டைட்டாக இருக்குது, சூப்பராக இருக்குது. அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் இருக்குது. இட்ஸ் வெரி ஃபாஸ்ட் அன்லாக், பிரச்சனை இல்லை. ஸோ ஓவராலாக டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் இட்ஸ் அ வெரி வெரி நைஸ் டிஸ்பிளே. HDR கொடுத்துருந்தா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும். ஸோ டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் I'll give it an 8/10. ஸ்பீக்கர்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு dual ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க, ஸ்டீரியோ செட்டப் கிடைக்கும். ஆனால் டால்பி அட்மாஸ்ல இல்லை, இவங்களோட ஓன் சவுண்ட் டெக்னாலஜி யூஸ் பண்ணிருக்காங்க. அண்ட் குவாலிட்டி ஆக்சுவலி நல்லா இருக்கு. நீங்களே கேட்டு பாருங்க, உங்களுக்கு இது பிடிச்சிருக்கா இல்லை Xiaomi 14 Civi பிடிச்சிருக்கான்னு கண்டிப்பா காமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அதை தவிர்த்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆடியோவில் ஹைரஸ் ஆடியோ, ஹைரஸ் வயர்லெஸ் ஆடியோ சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஹைரஸ் வயர்லெஸ் ஆடியோனா உங்களுக்கு LHDC, LDAC அந்த மாதிரி ப்ளூடூத் கோடெக்ஸ் இருக்குல்ல, ஹைரஸ் கோடெக்ஸ், அதெல்லாம் இந்த ஃபோனில் சப்போர்ட் ஆயிரும், நோ ப்ராப்ளம். ஆல்ரைட், ஸ்பெக்ஸ் பற்றி பேசலாமா? Snapdragon 8s Gen 3 LPDDR5X RAM type UFS 4.0 ஸ்டோரேஜ், நல்ல ஸ்பெக்ஸுங்க. 40,000 கீழே பெஸ்ட் ஸ்பெக்ஸ்ன்னு சொல்லலாம். ஆனால் பெர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இட்ஸ் குட் பட் not the best. Antutuல எங்களுக்கு 1.5 million ஸ்கோர் கிடைச்சது, which is very nice. Geekbenchல ஓரளவு நல்ல ஸ்கோர் தான் கிடைச்சது. CPU throttle நாங்க ரன் பண்ணி பார்த்தபோது எங்களுக்கு 73% CPU ஸ்டெபிலிட்டி கிடைச்சது. Xiaomi 14 Civiல actually 86% இருந்ததுங்க. ஆனா ஒரு விஷயம் நான் கண்டிப்பா சொல்லி ஆகணும், நாங்க ஜென்ஷன் இம்பாக்ட் விளையாடுவோம் ஜென்ரலி ஒரு டெஸ்ட்டுக்காக. அண்ட் ஜென்ஷன் இம்பாக்ட் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு கிராஃபிக்கலி இன்டென்சிவ் கேமுங்க. அந்த கேமை ஹையஸ்ட் கிராஃபிக்ஸ்ல 60 frames per second செட் பண்ணிட்டு விளையாடுவோம். அண்ட் அதுல வந்து எங்களுக்கு அரௌண்ட் 57-58 FPS கிடைச்சது, ஆவரேஜ் FPS, which is good. ஆனா இந்த ஃபோன் வந்து சூடாகுது, டிவைஸ் ஸ்கின் டெம்பரேச்சர் கொஞ்சம் அதிகமா இருக்கு. வேப்பர் கூலிங் சேம்பர் பெருசா கொடுத்திருந்தாலும் ஐ திங்க் கொஞ்சம் ஹீட்டிங் பிரச்சனை இருக்குங்க. அதை கண்டிப்பா Realme வந்து ஒரு OT அப்டேட் கொடுத்து ஃபிக்ஸ் பண்ணலாம். பட் நாங்க இப்போ டெஸ்ட் பண்ணும்போது கொஞ்சம் ஹீட்டிங் இருக்குங்க. பெர்ஃபார்மன்ஸ் இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கலாம். ஐ திங்க் பெர்ஃபார்மன்ஸ்க்கு வந்து நம்ம ஒரு 8/10 கொடுக்கலாம். பேட்டரி நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 5500 mAh பேட்டரி கொடுத்திருக்காங்க. ஸோ இட்ஸ் லார்ஜ் பேட்டரி அண்ட் பேட்டரி லைஃப் கூட நல்லா இருக்கு. எங்களுக்கு ஸ்கிரீன் ஆன் டைம் வந்து 7 ஹவர்ஸ்க்கு மேல ஸ்கிரீன் ஆன் டைம் கிடைச்சது. இட்ஸ் குட் பேட்டரி லைஃப். பிளஸ் 120 வாட் சார்ஜர் கொடுத்திருக்கனால உங்களுக்கு கண்டிப்பா ஃபாஸ்ட் சார்ஜிங் கிடைச்சிரும். 30 to 40 மினிட்ஸ்ல ஃபுல் சார்ஜ் ஆயிரும், பிரச்சனையே இல்லை. ஆனா வயர்லெஸ் சார்ஜிங் உங்களுக்கு இதுல கிடைக்காது. பேட்டரி இஸ் டெஃபினெட்லி குட். வயர்லெஸ் சார்ஜிங் இருந்தா இன்னும் பெட்டரா இருந்திருக்கும். பட் ஸ்டில் ஐ லைக் இட். ஐ வில் கிவ் இட் a 9/10. நெட்வொர்க் கனெக்டிவிட்டி கூட நாங்க டெஸ்ட் பண்ணி பார்த்தபோது Jio Airtel கரெக்டா ஒர்க் ஆகுது, பிரச்சனை இல்லை. 13 5G பேண்ட் சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. Bluetooth 5.4 சப்போர்ட் இருக்கு, Wi-Fi 6 இருக்கு, பிளஸ் NFC இருக்குங்க, நோ ப்ராப்ளம். ஸோ நீங்க டேப் டு பேலாம் பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை. ஓகே, சாஃப்ட்வேர் அண்ட் சாஃப்ட்வேர் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம் இந்த ஃபோனில். ஏன்னா AI ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. Snapdragon 8s Gen 3 வச்சு AI ஃபீச்சர்ஸ்னு சொல்றாங்க. லெட் மீ டாக் அபவுட் தட். பேசிக்லி வந்து உங்களுக்கு Realme UI 5.0 பேஸ்ட் ஆன் Android 14 இருக்கு. 3 வருஷம் சாஃப்ட்வேர் அப்டேட்ஸும் 4 வருஷம் செக்யூரிட்டி அப்டேட்ஸ் கொடுப்பாங்கன்னு ப்ராமிஸ் பண்ணிருக்காங்க. ப்ளோட்வேர் ஆப்ஸ் ஏதாச்சும் இருக்கான்னு கேட்டிங்கன்னா இருக்கு. சிலது ப்ரீ இன்ஸ்டால் பண்ணிருக்காங்க, பட் நாட் டூ மச். யூ கேன் அன்இன்ஸ்டால் them also. ஆனால் சில டார்க் பேட்டர்ன்ஸ் இருக்கு, கிளான்ஸ் இன்டிகிரேஷன் கொடுத்துருக்காங்க. ஓவராலா பட் ஸ்டில் பெட்டர் தென் பிஃபோர்னு கண்டிப்பா சொல்லலாம். GT60 எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான் உங்களுக்கு Realme UI எக்ஸ்பீரியன்ஸ் இதுலயும் கிடைக்கும், எக்ஸெப்ட் ஃபார் ஏஐல அப்படி என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா போட்டோஸ் ஆப்ல வந்து உங்களுக்கு AI ஃபீச்சர்ஸ் கொடுத்திருக்காங்க. கூகுள்ல மேஜிக் எரேசர் இருக்குல்ல, அதே மாதிரி AI ஸ்மார்ட் ரிமூவல் டூல் கொடுத்திருக்காங்க and it works okay. அப்புறம் போட்டோஸ் ஆப்ல வந்து ஆட்டோ பிக்சலேட் ஃபீச்சர் கொடுத்திருக்காங்க, which I think is the most useful one. இந்த ஃபீச்சர் வச்சு போட்டோஸ் ஆப் என்ன செய்யும்னா, ஏதாச்சும் சென்சிட்டிவான இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிருந்தா, ஃபார் எக்ஸாம்பிள் QR கோட்ஸ் ஆகட்டும் இல்ல கான்டாக்ட் நம்பர்ஸ் ஆகட்டும், அது எல்லாத்தையும் ஆட்டோமேட்டிக்கா பிக்சலேட் பண்ணிடுங்க. I think that's very very nice. போட்டோஸ் ஆப்ல வெறும் அதான். ஆனா அதை தவிர்த்து நீங்க பாத்தீங்கன்னா சிஸ்டம் லெவல்ல ஒரு சில பல AI ஃபீச்சர்ஸ் கொடுத்திருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் AI ஸ்மார்ட் லூப்னு ஒரு ஃபீச்சர் கொடுத்திருக்காங்க. இந்த ஃபீச்சர் வந்து ஓகேயான ஃபீச்சர்னு சொல்லலாம். பேசிக்கலி உங்க டிஸ்பிளேல ஏதாச்சும் ஒரு இமேஜ் தெரியுதுன்னா அந்த இமேஜை வந்து நீங்க டைரக்டா ஷேர் பண்ணுவீங்கல்ல, அந்த ஷேர் ஃபங்க்ஷனை வந்து அவங்க ஒரு லூப் மாதிரி ஒன்று கிரியேட் பண்ணி அதுல போட்டிருக்காங்க. ஸோ அதுல வந்து ஆப்ஸ் ரெக்கமெண்ட் ஆகும். அந்த ஆப்ஸை வந்து ரெக்கமெண்ட் பண்றது AI வச்சு நீங்க எந்த ஆப்ஸ் ரெகுலரா யூஸ் பண்றீங்களோ அதை கத்துக்கிட்டு இட் கிவ்ஸ் யூ த ரெக்கமெண்டேஷன்ஸ் அக்கார்டிங்லி. உண்மையை சொல்லணும்னா இதை ஷேர் ஃபீச்சர்லேயே அவங்க இன்டிகிரேட் பண்ணிருக்கலாம். இப்படி யூஐலாம் கிரியேட் பண்ணணும்னு அவசியமே இல்லை. ஸோ இட் ஃபெல்ட் a little worthless. இன்னொன்று AI ஸ்கிரீன் ரெகக்னிஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க. சில ஆப்ஸில் சப்போர்ட்டட் ஆப்ஸில் வந்து நீங்கள் டபுள் டேப் பண்ணீங்கன்னா அந்த ஸ்க்ரீனில் இருக்க இமேஜஸ் அண்ட் டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் எதை காப்பி பண்ணலான்னு அது காட்டும். அப்புறம் AI ஐ கம்ஃபர்ட்னு ஒரு ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக எங்களுக்கு தெரியல. பேசிக்லி அந்த ஃபீச்சர் என்ன பண்ணுன்னா, உங்கள் ஐஸை ட்ராக் பண்ணிட்டு நீங்கள் டயர்டாக இருக்குன்னு தெரிஞ்சதுன்னா இமீடியட்டாக கலர் டெம்பரேச்சரை சேஞ்ச் பண்ணும். சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் ஒரு மாதிரி வார்ம் ஆக்கி சூதாக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் நாங்கள் ட்ரை பண்ணும்போது இட் டிடன்ட் ஒர்க் ப்ராப்பர்லி. ஸோ ஓவராலாக Realme UI எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா தான் இருக்கு.
இருக்குது, சாஃப்ட்வேருக்கு ஐ திங்க் ஒரு 8 on 10 கொடுக்கலாம். ஸோ கேமராஸை பற்றி பேசலாமா? பிரைமரி கேமரா உங்களுக்கு 50 MP சோனி LYT808 சென்சர் கொடுத்துருக்காங்க. சேம் சென்சர் OnePlus 12 யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் 50 MP சாம்சங் JN5 சென்சர் கொடுத்துருக்காங்க ஃபார் 2x டெலிஃபோட்டோ. 8 MP அல்ட்ரா வைட் இருக்குது, அதில் ஆட்டோ ஃபோக்கஸ் இல்லை, ஸோ மேக்ரோ கிடைக்காது உங்களுக்கு. அண்ட் 32 MP செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. அல்ட்ரா வைட் பொறுத்த வரைக்கும் ஓகேயான கேமராஸ் தான், அதை பற்றி அதிகமாக சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. 8 MP கேமரா, ஸோ இட்ஸ் ஓகே. செல்ஃபீஸ் ஆக்சுவலி நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. லோ லைட்லையும் ஆக்சுவலி செல்ஃபீஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா இஸ் ஓகே, நாட் டூ பேட். பிரைமரி கேமரா ரொம்ப நல்லா இருக்குங்க, டீடைல்ஸ் நல்லா இருக்குது. லோ லைட்டில் நல்லா ஷார்ப்பான இமேஜஸ் கேப்சர் பண்ணுது. ஐ ரியலி லைக் த பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் த பிரைமரி கேமரா. இன்ஃபேக்ட் இந்த ஃபோன் வச்சு எடுத்து நாங்கள் போர்ட்ரேட் ஷாட்ஸ் ஆகட்டும், ஹியூமன் ஷாட்ஸ் ஆகட்டும், எல்லாமே ஐ ரியலி லைக் இட். குவாலிட்டி சூப்பராக இருக்கு. டெலிஃபோட்டோ கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கு. லோ லைட்ல இட்ஸ் ஓகே, பட் ஜென்ரலி நீங்கள் வந்து பீப்பிள் ஷூட் பண்ணும்போது போர்ட்ரேட் பிக்சர்ஸ் லுக் வெரி நைஸ். ஓவரால் என்ன கேட்டீங்கன்னா GT6ல வந்து ஒரு டீசென்டான கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. ஒரு நல்ல கேமரா எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு கிடைச்சதுங்க. என்ன லைக்கா பிராண்டிங் தான் எல்லாம் Xiaomiல இருக்க மாதிரி, பட் ஸ்டில் ஐ திங்க் இட்ஸ் a good கேமரா. நாங்கள் என்ன பண்ணுறோம்னா இந்த ஃபோன்லேருந்து எடுத்த எல்லா ஃபோட்டோஸையும் ஒரு G Drive லிங்க்ல போட்டு டிஸ்கிரிப்ஷனில் போட்டு வச்சிரோம். கண்டிப்பாக போய் செக் பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலன்னு கண்டிப்பாக காமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. ஸோ ஓவராலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா Realme GT6 வந்து இட்ஸ் அ வெரி நைஸ் ஃபோன். ஆக்சுவலி 40,000 கீழே ஒரு நல்ல வேல்யூ ஃபோன்னு சொல்லுவேன். என்ன கொஞ்சம் ஹீட்டிங் கம்மியாக இருந்தால் பெட்டராக இருந்திருக்கும், பட் ஸ்டில் ஐ லைக் த ஃபோன். பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு, ஃபோட்டோஸ் நல்லா எடுக்குது, பெரிய பேட்டரி கொடுத்துருக்காங்க. வெரி லிட்டில் டு ஃபால்ட் வித் த டிவைஸ் உண்மை சொல்லணும்னா. ஸோ இந்த ஃபோனை வாங்கலாமா வேண்டாமான்னு கேட்டிங்கன்னா யூ கேன் கன்சிடர் இட், இட்ஸ் குட். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலன்னு கண்டிப்பாக காமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டக்குன்னு டெக் போடுங்க, கிளிக் Trakin Tech தமிழ். Vanakkam guys, Trakin Tech Tamil team is here at the Milan exclusively for you guys. We are here for the Realme GT6 launch event. This is my